முத்து மீனா எப்பயுமே ஒற்றுமையா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. முத்து வந்து தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு மீனா கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரியாது. ரூம்ல போயிட்டு மீனா கிட்ட, மீனா எல்லாம் உன்னாலதான் நான் வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்தேன், நான் சொல்றது எதுவுமே நீ கேட்காம போனல, எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது, அதனாலதான் தண்ணி அடிச்சேன் அப்படின்றாங்க. முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்கிறத வெளியே நின்று விஜயா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. முத்து போயிட்டு படுத்ததுக்கு அப்புறம் விஜயா வந்து உள்ள போறாங்க. விஜயா உள்ள போனதை மீனா பார்த்துட்டு, அத்தை எல்லாம் உங்களால தான், இப்போ ரொம்பவே உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு விஜயா இருந்துக்கிட்டு, என்னால தான், நான் நீ பண்ண தப்புக்கு உன்னால வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்க, இப்பயும் நீ வந்து என்ன குறை சொல்ற, நீ என்னமோ சொன்ன எப்பயுமே இனி தண்ணி அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப பாத்தியா முத்து வந்து தண்ணி அடிச்சுட்டு உன்கிட்ட எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்னங்க அத்தை என்கிட்ட சவால் விடுறீங்களா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல முத்து வந்து தண்ணி அடிக்க மாட்டாங்கன்னு, எல்லாம் உங்களால தான், நீங்க சொன்னதுனால மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சிருக்காங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க மேல ரூம் கட்டுறேன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் உங்களால எதுவுமே கட்ட முடியாதுன்னு சொல்ல, அதுக்கு மீனா இருந்துகிட்டு, நாங்க எப்படி மேல வீடு கட்டுறோங்கிறத வெயிட் பண்ணி தானே பார்க்க போறீங்க, நாங்க 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்க போறோம், அதை நீங்க பார்க்க தானே கத்த போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. அந்த டைம்ல ஸ்ருதி உள்ள வராங்க. ஏதோ சத்தம் வருதே சண்டை போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கும்போது, என்ன மீனா என்னாச்சு, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி முத்து வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கா, நான் வந்து போயே இருக்க கூடாது ஸ்ருதி, நீங்க சொன்னதுனாலதான் நான் வந்து போனேன், வீட்டுக்கு வந்து மீனான்னு சொல்லி என்னை வந்து கேட்ட உடனே அத்தை வந்து எல்லாத்தையுமே சொல்லி வச்சிட்டாங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க, கூழ் ஊத்த போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, முத்துவும் வந்து மனசு கேட்காம தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காங்க, இப்போ வந்து என்னாலதான் இவ்வளோ பிரச்சனைங்கிற மாதிரி என்னை சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதி இருந்துக்கிட்டு, உங்களுக்கு இத்தனை வயசு ஆயும் நீங்க அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து பேசல, இந்த அளவுக்கு வந்து கேவலமா நடந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டு விஜயாக்கு வந்து ரொம்பவே கோவப்பட்டுட்டு, நான் முன்னாடில இருந்தே பார்த்துட்டு இருக்கேன் ஸ்ருதி, நீ பேசுறது எதுவுமே சரியில்லை, பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. முத்து வந்து தண்ணி அடிச்சதுனால நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.